ஆட்டோவில் போட்டுட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த மிஷின் அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. சூப்பராக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. வேற லெவல், எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுது பாருங்க இந்த மிஷினை. வாவ், ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தாங்க. ஒரு மினிமலான செயின் பாருங்க. இந்த ரோல் எப்படி இருக்கு, ஸ்டாண்ட் எப்படி இருக்கு. உங்க பட்ஜெட்ல நீங்க ஒரு உற்பத்தியாளர் ஆகலாம் சார். அப்படியே இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா, மல்லி, மஞ்சள் அந்த மாதிரி வீட்டில் விசேஷமாக இருக்கிற மாதிரி நம்ம தானியங்களாக அரைச்சி கொடுக்குற ஒரு மிஷின் சார். நல்ல ஒரு அட்வான்டேஜ், ஹை ஸ்பீடு மிஷின் சார். ரெண்டாவது வந்துட்டு சரி பிளேட் செட்டிங் தான், நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம் சார், அவ்வளோதான். இப்போ மிளகா போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிளேடு. இப்போ இதுக்கப்புறம் இது நம்ம பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குற நார் சார், எஸ்எஸ் ஸ்டீல் நார் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ இதுக்கு கப்பு ப்ளஸ் இதுக்கான எஸ்எஸ், இதுக்கான சீட்டு எல்லாமே நம்மளே கம்பெனிலேருந்தே கொடுத்துருவோம் சார். ஓகே சார், இது பார்த்தீங்கன்னா நம்ம தோசை வித் இட்லிக்கு மாவு வந்து அரைக்கிற மிஷின் சார். மினிமம் 10 kg வரை நீங்கள் போட்டு வந்து இதில் ஆட்டிக்கலாம் சார். வீட்டில் உள்ள கரண்ட்லேயே போட்டு நீங்கள் ஒரு ஓரமாக வச்சு தாராளமாக வந்து அரைச்சி ப்ரொடக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். பாருங்க, பென் மேனுஃபேக்சர் பண்ண போறாரு. எப்படி நம்ம பேனை வந்து மேனுவல் மிஷின். இப்போ இங்க் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் எத்தனை பேனா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவுட்புட் எடுக்க போறீங்க அப்படின்றதுக்கான வந்து இங்க் ஃபில் பண்ணுற டப்பா வந்து இதுதான் சார். இதெல்லாம் வேற என்ன மிஷின் சார் இருக்கு நம்மள்ட்ட? இது போக பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட யூஸ் பண்ற செப்பல் பண்ற மிஷின் கூட நம்மளாண்டே இருக்கு சார். ஓகே, செப்பல் பிளஸ் நீங்க இதோட இன்னொன்று சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டாலே ஆச்சரியப்படுவீங்க, கோழி முட்டை பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே குஞ்சு பொறிக்கிற மிஷின் கூட நம்மளாண்டே இருக்கு சார். ஓ அப்படிங்க, அந்த மாதிரி உள்ள மிஷின் இருக்கு சார். பிளஸ் அகர்பத்தி, நம்ம ஊதுபத்தி பண்ற மிஷின் பார்த்துருப்பீங்க. இது மேனுவலும் இருக்கு, ஆட்டோமேட்டிக் டைப் மிஷின்ஸ் கூட நம்மள்ட்ட இருக்கு சார். ஊதுபத்தி மேனுவல் டைப் தான். இது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்ல இருந்து ஜென்ஸ் யாரு வேணாலும் பண்ணிக்கலாம் சார். இது எல்லாமே இதுதான், கரண்ட் எதுவுமே தேவை இல்லை சார். கையில பாருங்க, நம்ம மேல தூக்கியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து தாராளமா அவுட்புட் மேல வந்துடும் சார். டை இது வந்து 2 rupees டைப். உள்ள பாத்தீங்கன்னா 5 rupees. அதுல என்ன 1 ரூபா 2 rupeesனா மோட்டரோட கெபாசிட்டி பார்த்தா 1/2 HP தான் சார். சரி, 1/2 HP மோட்டர் தான். வீட்ல சிங்கிள் பேஸ்லயே போட்டு நீங்க தாராளமா ஓட்டிக்கலாம். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய எஸ்டிஎன் மிஷினரிஸ் வந்திருக்கோங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான மிஷினரிஸை மேனுஃபேக்சர் பண்ணி சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணி உலகம் முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்க ஒவ்வொரு மிஷினுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாம் உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருக்கு, செமி ஆட்டோமேட்டிக் இருக்கு, இபிஏ தேவையில்லாமல் மேனுவலாக யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. எக்கச்சக்கமான மிஷினரிஸ் இருக்கு, அதெல்லாம் காட்டுறேன் வாங்க. நீங்கள் நினைக்கிற பொருளை உங்கள் இடத்துல இருந்து உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி உலகம் முழுக்க சப்ளை பண்ண முடியுங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு செப்பல் மேக் பண்ணணும்னு நினச்சாலோ, அல்லது கற்பூரம் மேக் பண்ணணும்னு நினச்சாலோ, பெண்ணை மேக் பண்ணணும்னு நினச்சாலோ, இந்த மாதிரி எந்த வகையான ப்ராடக்ட்டை நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்குண்டான மிஷினரிஸை இவங்க ரெடி பண்ணி உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. நம்ம மதுரையை பொறுத்த வரையிலும் பன் பரோட்டா, கோலா உருண்டை இதுதான் ஃபேமஸ்ஸு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அந்த மதுரைக்கு இன்னொரு ஃபேமஸும் இருக்குங்க. இது ஒரு தூங்கா நகரம், தொழில் நகரம். நீங்கள் ஒரு உற்பத்தியாளர் ஆகணும், நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மதுரை ஒரு ஆப்டான இடமா இருக்குங்க. ஃபுட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி மிஷினரிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு பக்கத்தில், அதாவது திருச்சியாக இருக்கலாம், சிவகாசியாக இருக்கலாம், சிவகங்கையாக இருக்கலாம், பரமக்குடியாக இருக்கலாம், ராமேஸ்வரமாக இருக்கலாம், ராமநாதபுரமாக இருக்கலாம், தேனி, அருப்புக்கோட்டை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம்னு சொல்லிட்டு இப்படி எல்லா ஊருக்கும் மெயின் ஹப்பாக இருக்கிறது நம்ம மதுரைங்க. இந்த மெயின் ஹப்ல இருந்து இந்த எஸ்டிஎன் மிஷினரிஸ் வந்து ஃபுல்லாக 40 வகையான மிஷினரிஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் இனிமேல் கோயம்புத்தூர், நார்த் இந்தியான்னு சொல்லி அலைய தேவையே இல்லை. நம்ம மதுரையில் இப்போ எஸ்டிஎன் மிஷினரிஸ் கிட்டத்தட்ட 40 வகையான மிஷினரிஸ்க்கு மேலே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மதுரை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இந்த வீடியோ இருக்க போது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்பத்தியாளராக இருக்காங்க. அதாவது உற்பத்தியாளர்களுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷினரிஸை உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளராக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ டாபிக்கில் போகலாம். சொல்லுங்கன்றது என்ன மிஷினை இன்னைக்கு நமக்கு மக்களுக்கு காட்ட போகிறீங்க? நம்ம வந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சிறு தொழில் பண்ணுற மாதிரியான மிஷின்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி ஓன் மேனுஃபேக்சரிங்கில் பண்ணி மக்களுக்கு வந்து நம்ம சிறு தொழில் வீட்டில் இருந்தே அவங்க பண்ணக்கூடிய தொழில் மாட்டிக்குள்ள மிஷின்லாம் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓனாக பண்ணி கொடுக்கணும் சார்.
இது என்ன மிஷின் பிரதர், ரொம்ப டிஃப்ரெண்டா சார் இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேப்பர் பிளேட் சார். அதாவது ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்லேயே பண்ணவங்களுக்கு ரோலு வித் ரிங்கிள் டை, நீங்க 2 விதமான டைஸ் வந்து நீங்க இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். ரோலு, ரிங்கிள் டை பிளஸ் வித்து கட்டு 3 விதமா சொல்ல போனா. அது என்னது அந்த மூணையும் காட்டுங்க பாப்போம், எது ரோலு எது வித்து. ரோலர் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொன்னை கப்பு சார். தொன்னைன்றப்ப நம்ம பானிபூரி, சுண்டல் அந்த மாதிரி வந்து ரோட்டு கடைகளுக்குலாம் நல்ல மார்க்கெட்டிங்ல சேல்ல உள்ள அந்த பொருள் சார். இதே மாதிரி நீங்க ரிங்கிள் டைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸ் இந்த மாதிரி 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 12 இன்ச்சு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெரிய தட்டு. இதோட யூஸ்ஃபுல் பாத்தீங்கன்னா பேக்கரி வித் கோயில்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகேமா, இது தொன்னையோட இதா? ஆமா சார். இந்த டை பாத்தீங்கன்னா இப்ப மிஷின் அட்டாச் இருக்கிறது வந்து தொன்னையோட இது சார். சரி, ஓகே. இதுல வந்து நீங்க போட்டு விட்டு ஆட்டோல போட்டு விட்டா மிச்ச ஒர்க்க கூட நம்ம பார்க்கலாம். மிஷின்ல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட்டோல போட்டு விட்டு மிச்ச ஒர்க்க பார்க்கலாம். எது ஆட்டோ காட்டுங்க. இது வந்து செமி ஆட்டோ நமக்கு இருக்கு, ஆட்டோன்னு ஒன்னு. இது வந்து ஆட்டோ சார். ஓ, இது செமி, இது ஆட்டோ. மிஷின் ஆனா 2 நிமிஷம் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, அந்த செமில என்ன வேலை நடக்கும், ஆட்டோல என்ன வேலை நடக்கும் தெளிவா சொல்லிடுறேன். இது வந்து மேனுவல் டைப் சார். ஓகே. நம்ம பட்டன் அமுக்க இது மாதிரி மேனுஃபேக்சர் ஆகி வந்து வந்துட்டே இருக்குமா? வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமுக்குனா மட்டும்தான் ஒர்க்கிங் ஆகும். கோழி முட்டை போட்ட மாதிரி டக்குன்னு வந்து தட்டு விழுந்துருச்சு. ஓகே. இப்போ இதே செமி மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா செமியில போட்டு ஸ்டார்ட் ஒரு ஷாட் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டார்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா ஒரு பஞ்சிங் மட்டும். வந்து செமி மெத்தட் சார். ஓகே. இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும். நம்ம திருப்பி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது செமி மாடல் சார். சரி. இப்போ இதே நீங்க ஆட்டோல போட்டு வர்றீங்க அப்படின்னா ஆட்டோல போட்டு ஸ்டார்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா நீங்க போட்டு விட்டு மிச்ச ஒர்க்கில் வந்து வீட்டில் இருந்தா போகலாம். அடிச்சுக்கிட்டே இருக்கும். கீழே அவுட்புட் வந்து மொத்தமா வீல வந்துடும். தேவையானப்ப நீங்க எடுத்து பேக் பண்ணிட்டு மொத்தமா பார்சல் பண்ணி நீங்க மார்க்கெட்டிங் கொடுக்கலாம். பாருங்க, ஆட்டோ உள்ள போட்டுட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த மிஷின் அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. சூப்பரா வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. வேற லெவல், எவ்வளோ அருமையா ஒர்க் பண்ணுது பாருங்க இந்த மிஷினை. வாவ், அதை பார்க்கவே ஒரு கண்ணு வேணும். அந்த மாதிரி இருக்கு இந்த மிஷின் மேனுஃபேக்சர் வெளியே தள்ளது பார்க்கும்போது. பாருங்க, இந்த ரோல் சுத்திக்கிட்டே இருக்கு. சூப்பர். ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தாங்க. ஒரு மினிமலான செயின் பாருங்க. இந்த ரோல் எப்படி இருக்கு, ஸ்டாண்ட் எப்படி இருக்கு. உங்க பட்ஜெட்ல நீங்க ஒரு உற்பத்தியாளர் ஆகலாம், நீங்க ஒரு ஃபேக்டரிக்கு ஓனர் ஆகலாம் ஒரு சின்ன பட்ஜெட்ல. ஓகே சார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு பேப்பர் பிளேட் மிஷின். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் லிவர். இப்போ ஹேண்ட் லிவர் சார். அப் டவுன் வந்து நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப் டவுன் ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிள் தான். கியர் டைப் தான். இப்போ வேற சார் இது பார்த்தீங்கன்னா பென் மேக்கிங் சார். நம்மள்ட்ட பென் மேக்கிங்ன்றப்ப நம்ம மேனுவலா பண்றது சார். இதில் பார்த்தீங்கன்னா லெட்டு பேனா பண்ணிக்கலாம், நீங்க ரீஃபில் பேனா பிளஸ் ஜெல்லு 3 விதமான பேனாவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் சார். எல்லாமே மேனுவல் டைப் தான். இப்போ இதுக்கான ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மளே கொடுத்துருவோம். எல்லாமே எம்டி தான். இந்த மாதிரி உங்களுக்கு பேனா பார்த்தீங்கன்னா அதில் வச்சு செட் பண்ணிடுவீங்க. பேனா அப்படியே இது பண்ண மேனுஃபேக்சர் பண்ணி காட்ட முடியுமா எப்படி பேனா மேனுஃபேக்சர் பண்றதுன்னு? பண்ணலாம் சார். பாருங்க, பென் மேனுஃபேக்சர் பண்ண போறாரு. எப்படி பென் மேனுஃபேக்சர் பேனா வந்து மேனுவல் மிஷின். இப்போ இங்க் வந்து இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு இப்போ நீங்க எத்தனை சார் இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இங்க் மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துக்கிடுவோம். செகண்ட் இந்த மிஷினோட பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடாப்டர் பிளஸ் டிப் 2 விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டர்ன்றப்ப உங்களுக்கு ப்ளூ கலர்ல அந்த டாப்ல வரும். பிளஸ் நிப்பு, நம்ம லெட்டு பேனாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எழுதுற நிப்பு வந்து ஃபிட் பண்ற செட்டிங் வந்து இதான் சார். இதில் வந்து நீங்கள் டை செட்டிங்கில் இருக்கும். நிப்பு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகும். ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவுட்புட் எடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்கான வந்து இங்க் ஃபில் பண்ணுற டப்பா வந்து இதுதான். இங்க் வந்து தேவையான இது அளவு ஃபில் பண்ணிக்கணும். இங்க் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து இது எப்படி மேனுவலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடாப்டர் எதுவுமே டிப்பு எதுவுமே ஃபிட் பண்ணாது. உள்ள வெறும் ரீஃபில் மட்டும்தான் இருக்கும், எம்டி ரீஃபில் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டை செட்டிங்கில் வந்து வச்சிருவீங்க. இந்த மாதிரி உள்ள லாக் பண்ணிட்டு இது இருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து ஒரு 4 டயம் 5 டயம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பஞ்ச் பண்றீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நேம் பிளேட் நட்ராஜ் எக்ஸோ நம்ம பேனாவோட இப்போ பென்சில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பேனால பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரி நேம் பிளேட் கேட்குறாங்க நம்ம உள்ள அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். வீட்டில் போகிற கரண்ட்லேயே போட்டு நம்ம ஒரு பஞ்ச் எடுத்தோம்னா அதில் உள்ள சீலிங் வந்து ஆகிடும் சார் சில்வரில். பாருங்க உங்க பேர்லேயே நீங்க இப்போ உங்க பேர் வந்து செல்வம் அப்படின்னா செல்வம்ங்கிற பேர்லேயே
நீங்கள் பென் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கலாம். ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பேனா இங்க் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனால இங்க் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏர் லாக் ஆகி அங்கேயும் கேப் இருக்கும். இதில் ஒரு 25 பேனா, இதில் ஒரு 25 பேனா வச்சு வீட்டில் போடுற கரண்ட்ல வச்சு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொட்டேஷனில் சுற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் லாக்ல வந்து உங்களுக்கு இங்க் எல்லாம் ஃபுல்லாக லாக் ஆகிடும். கற்பூரம், கப் சாம்பிராணி, அகர்பத்தி இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இபில எதுவும் சொல்லாம செப்பரேட்டா அவங்க வீட்டுல என்ன கரண்ட் வச்சிருக்காங்களோ அதுலயே போட்டு ஓட்டுற அளவுக்குள்ள உள்ள மெத்தட்ல மிஷின்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு சார். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கற்பூரம் சார். கற்பூரம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல உள்ள ஒரு ப்ராடக்டான பொருள். பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கற்பூரம் பாத்தீங்கன்னா கியர் டைப்பு. இதோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடலு. அவுட்புட் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 kg தான் அது கொடுக்கும். சரி. இப்போ கஸ்டமர் இதுல வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ப்ரொடக்ஷன் 1 ஹவர்ல எனக்கு 30 kgல வேணும்ப்பா அப்படின்ற மாதிரி வேணுன்ற அட்வான்டேஜ் மிஷின் கூட நம்மளே பண்ணி கொடுக்குறோம் சார் கஸ்டமர்ஸ். ஓகே. இது வந்து ஓல்டு மாடலு, ஸ்லோ மோஷன்ல பண்றவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இதுவும் 1 kg 1 ஹவருக்கு பாத்தீங்க அப்படின்னா 10 kg வரை உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் சார். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து மிஷின் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இதுக்கு ரா மெட்டீரியலா நாங்க எங்கப்பா போய் வாங்குறது அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது கஸ்டமருக்கு. அப்படின்றப்ப நம்ம கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சாரே நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கு சப்ளை பண்றாங்க. ரா மெட்டீரியல் வந்து நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து சப்ளை பண்ணிடுறோம் கஸ்டமருக்கு. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா நியூ அட்வான்டேஜ் சார். நியூ அட்வான்டேஜ்ன்றப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிஷினுமே ஹை ஸ்பீடு, அதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு பாத்தீங்கன்னா 30 kg வரும் சார் அவுட்புட். ஓ சூப்பர். இப்போ ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 2 kg வரை நீங்க இந்த ஊப்பர்ல ஆட் பண்ணிக்கலாம். மிஷினோட நாய்ஸுமே வந்து கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்களா? கஸ்டமர்ஸ்க்கு வந்து இப்போ மோட்டரோட கெப்பாசிட்டி கரண்ட் பிளஸ் இதெல்லாம் நான் எப்படி வச்சு யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 1/2 HP தான் சார். சரி. 1/2 HP மோட்டர் தான். வீட்டில் சிங்கிள் பேஸ்லேயே போட்டு நீங்க தாராளமா ஓட்டிக்கலாம். சூப்பர். 1 ஹவருக்கு பாத்தீங்கன்னா 30 kg உங்களுக்கு அவுட்புட் வரும். அதே மாதிரி இதுல உள்ள ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா டைஸ் வந்து நிறைய விதமான டைஸ் வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சார். அதாவது பாத்தீங்கன்னா 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா இது வந்து நார்மலா மார்க்கெட்டிங் வந்து ரொட்டேஷன்ல இருக்குது. இது போக எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ், ஸ்கொயர் டெப்த், ஓவல் டெப்த் இது மாதிரி எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்ல உள்ள டைஸ் எல்லாம் கூட நம்ம மேனுஃபேக்சரிங்ல பண்ணி இதுல மட்டும் நம்ம போட்டு செட் பண்ணிக்கலாம் சார். இதான் மிஷினோட அட்வான்டேஜ். டைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. காட்டுங்க பாப்போம் டைஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு. 1 ரூபா சார். இது 1 ரூபா டை. இது வந்து 2 rupees டை. ஓ உள்ள பாத்தீங்கன்னா 5 rupees. அதுல என்ன 1 ரூபா 2 rupeesனா அந்த அளவுவா? 1 ரூபா காயின் அளவா? 1 ரூபா காயின் அளவு. வெயிட் போட்டு நம்ம 1 ரூபா சேல் பண்றது 2 rupees 5 rupees. சரி சரி. 1 ரூபாய்க்கு விக்கிற பொருள். ஆமா சார். சரி. அதோட மதிப்பு நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய மதிப்பு. கற்பூரம் 1 ரூபா 2 ரூபா மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கான டூல்ஸ் சீல்ஸ் எல்லாமே நம்மளே கம்பெனில இருந்து மிஷின் கூட சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருவோம். ஸ்பேனர் செட் டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிஷின் கூட கம்பெனில இருந்து அனுப்பிச்சு விட்டுருவோம் சார். இதுக்கான ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நம்மளே கொடுத்துருவோம். 30 kg ரா மெட்டீரியல் கொடுத்துருவோம். எப்படி அதை யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கஸ்டமர் வீட்டில் போய் சர்வீஸ்ல முதற்கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் வருவோம் சார். இது ஆன் பண்ணி காட்ட முடியுமா? ஆன் பண்ணி காமிக்கிறேன் சார். காட்டுங்க பார்ப்போம். ரா மெட்டீரியல் கூட கீழே வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். அருமையா ஒர்க் பண்ணுது. 1 ஹவருக்கு 30 kg அவுட்புட் கொடுக்கும் சார். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. பண்ணுங்க. ரொம்ப அருமையா இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி மாடல் சார் இந்த மிஷின். அட்வான்ஸ் டெக்னாலஜி மிஷினா இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்கவே. பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. தென் சார் இப்போ இந்த மிஷின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கற்பூரம் பண்றதுல பார் கற்பூரம். இது நம்ம இந்த பக்கத்து தமிழ்நாட்டோட அதர் ஸ்டேட், அதாவது ஆந்திரா, திருப்பதி, அந்த பக்கத்து ஆந்திர பிரதேசம், திருப்பதி இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போற சீசன் டைம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சரி. இது வந்து பாத்தீங்கன்னா டையோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1.5 kg சார். இந்த பாக்ஸ் வந்து 1.5 kg. இதுக்கான ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நம்மளே கொடுத்துருவோம். நீங்க 1.5 kgன்றத வந்து பாக்கெட்ல பேக் பண்ணி உள்ள வந்து ஆட் பண்ணிடுறீங்க. சரி. இப்போ மேனுவல் டைப் தான் இது. உங்க வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்ல இருந்து ஜென்ஸ் யார் வேணாலும் பண்ணிக்கலாம் சார். இது எல்லாமே இதுதான். கரண்ட் எதுவுமே தேவையில்லை. இல்ல சார். கையில இங்க பாருங்க. நம்ம மேல தூக்கியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து தாராளமா அவுட்புட் மேல வந்துடும் சார். அந்த மாதிரி ஓகே ரொட்டேஷன் பண்ணி எடுப்பீங்க. பொதுவா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கிலே ஒற்றுக்கொள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரையில மேல வந்து உங்களுக்கு பார் ரெடி ஆயிரும். நீங்க எடுத்துக்கலாம் சார். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெயிட்ல கிராம்ஸ் மார்க்கெட்டிங்ல 1/2 கிலோல 20 பாக்கெட் ஆர்டர் வேணுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தா கூட நீங்க டைரக்டா சீல் பண்ணி உள்ள போட்டுக்கிட்டு நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம் சார். இது போக நீங்க வந்து 100 கிராமோ இல்ல 250 கிராமோ ஒரு 50 கிராமோ அந்த மாதிரி வேணா கூட நீங்க மேனுவலா கட் பண்ணி தனி பேக்கிங் பண்ணி சீல் பண்ணி கொடுக்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி சார் இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா. இந்த மிஷினை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில கத்துக்கவே தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் வாங்கி வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கைத்தொழில் நடந்துகிட்டே இருக்கும். பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம தோசை வித் இட்லிக்கு மாவு வந்து அரைக்கிற மிஷின் சார்.
மினிமம் 10 kg வரை நீங்க போட்டு வந்து இதுல ஆட்டிக்கலாம் சார். வீட்டில் உள்ள கரண்ட்லேயே போட்டு நீங்க ஒரு ஓரமா வச்சு தாராளமா வந்து அரைச்சு ப்ரொடக்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம் சார். சரி. ரா மெட்டீரியல் போடுங்க உங்களுக்கு அவுட்புட் வந்து சார் 10 kg வரை உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது அரைச்சு கொடுக்கும் சார். ஓகே 10 kg. ஆமா சார். வீட்லயே வச்சு இட்லி மாவு அரைக்கிறது கண்டிப்பா. ஆமா சார். வேற ஸ்க்ரப்பர். இது என்னது? இது நம்ம பாத்தீங்கன்னா பாத்திரம் விளக்குற நார் சார். எஸ்எஸ் ஸ்டீல் நார் பார்த்துருப்பீங்க. ஓகே. இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா. ஆமா. இதுக்கான ரா மெட்டீரியல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்பெனிலே கொடுத்துருவோம் சார். இது வந்து மேனுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணி அப் பண்ணி டவுன் பண்ணி எடுக்கிறது. இது கரண்ட் தேவையில்லையா அதுக்கு? கரண்ட் தான் சார். கரண்ட் தான். ஆனால் மேனுவல் டைப். இதுலேயே ஆட்டோமேட்டிக் இருக்கு, மேனுவல் இருக்கு. ஓகேங்களா? மேனுவல் டப்பா இப்போ இதுக்கு கப்பு ப்ளஸ் இதுக்கான எஸ்எஸ் இதுக்கான சீட் எல்லாமே நம்மளே கம்பெனிலேருந்தே கொடுத்துருவோம் சார். ஓகே. இதோட டெம்பரேச்சரு ப்ளஸ் எவ்வளோ நேரத்தில் பஞ்சிங் ஆகி எத்தனை செகண்ட் மேலே அப்பு பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து கஸ்டமர் பேஜில் போய் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம். எல்லாமே கொடுத்துருவீங்க. எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றத. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொடக்ஷன் சார். இப்படி அமுக்கி எடுத்தா ஒரு பஞ்சுக்கு வந்துடும். அப்படிதானே? 12 பீஸுமே வந்து சீலிங் ஆயிரும் பாத்தீங்கன்னா. சரி பாருங்க, ரொம்ப சிம்பிளா மைல்டு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கு. உண்மையாலுமே ஒரு அருமையான தொழில் இது. இது என்ன பிரதர், அதுலயே சின்னதா இருக்கு. இது மேனுவல் மிஷினா? சொல்லுங்க, இது என்ன மிஷின்? இந்த மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம கப் சாம்பிராணி பண்ணுவோம், சிறுதொழிலுக்கான ஒரு அருமையான மிஷின். இது பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து கரண்ட் இல்லாம மேனுவலா சிம்பிளா பண்ற மிஷின் சார். இப்போ இதுக்கான ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நம்மளே கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ 1 கிலோ எடுக்கிறாங்கன்னா அதுக்கான தேவையான வாட்டர் எல்லாமே நம்ம கஸ்டமர் பேஸ்லயே போய் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொல்லி கொடுப்போம். இப்போ இதை பாத்தீங்கன்னா அவங்க பவுடர் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. இங்க பாருங்க, இப்படி மேனுவலா அப்ளை பண்ணிக்குவாங்க மேல. இந்த டெப்த்ல வந்து ஃபுல்லா பவுடர் போட்டுக்குவாங்க. மேனுவலாவே ஈஸியா பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள வந்து பஞ்சிங் கிடைக்கும். உள்ள இந்த மாதிரி ஓகே உள்ள ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா பஞ்சிங் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரொட்டேஷன் பண்ணி மேல அப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேமா. பாத்தீங்கன்னா நம்ம அகர்பத்தி இல்ல நம்ம கப் சாம்பிராணி அந்த மாதிரி எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோ 2 கிலோன்றப்ப அவங்களால டப்பால கையில வந்து மேனுவலா வந்து பிணைஞ்சிக்கிறாங்க. ப்ரொடக்ஷனும் நல்ல பிக்கப்ல இருக்கு அப்படின்னா அவங்களால கையில வந்து அவுட்புட் வந்து எடுக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 kg வரை போட்டு உங்களுக்கு மாவு வித்து வாட்டர் போட்டு உங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்துரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இது வந்து நீங்கள் அகர்பத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கப் சாம்பிராணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சார். அப்படியே இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா, மல்லி, மஞ்சள் அந்த மாதிரி வீட்டில் விசேஷமாக இருக்கிற மாதிரி நம்ம தானியங்களாக அரைச்சி கொடுக்குற ஒரு மிஷின் சார். நல்ல ஒரு அட்வான்டேஜ், ஹை ஸ்பீடு மிஷின் சார். ரெண்டாவது வந்துட்டு சரி உங்களுக்கு ஃபுல்லாக இதில் பார்த்து ரா மெட்டீரியல் போட்டுருவீங்க. நீங்கள் என்ன மாதிரியான பொருள் வந்து உள்ள ஆட் பண்ண போறீங்க அப்படின்றது உள்ள பிளேட் செட்டிங் தான். நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம் சார், அவ்வளோதான். இப்போ மிளகா போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிளேடு, இப்போ இதுக்கப்புறம் மல்லி போறீங்கன்னா அதுக்கு ஒரு பிளேடு வித் ஃபில்டர் உள்ள இருக்கும் சார். இதுக்கு உள்ள இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆமா சார். இத பாத்தீங்கன்னா பிளேடு வித் ஃபில்டர் ரெண்டுமே நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்க சரி. இதோட அட்வான்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா அது வீட்லயே நீங்க ரைஸ் மில் மாட்டி வச்சு ஒரு ப்ரொடக்ஷனாவே தாராளமா பண்ணிக்கலாம் நீங்க இதுல. சரிங்க. ஓகே சார். இதெல்லாம் வேற என்ன மிஷின்ஸ் இருக்கு நம்மள்ட்ட? இது போக பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட யூஸ் பண்ற செப்பல் பண்ற மிஷின் கூட நம்மளாண்டே இருக்கு சார். ஓகே, செப்பல் பிளஸ் நீங்க இதோட இன்னொன்னு சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கேட்டாலே ஆச்சரியப்படுவீங்க, கோழி முட்டை பாத்தீங்கன்னா கரண்ட்லயே குஞ்சு பொரிக்கிற மிஷின் கூட நம்மளாண்டே இருக்கு சார். ஓ அப்படிங்க. அந்த மாதிரி உள்ள மிஷின் இருக்கு சார். பிளஸ் அகர்பத்தி நம்ம ஊதுபத்தி பண்ற மிஷின் பார்த்திருப்பீங்க. இது மேனுவலும் இருக்கு, ஆட்டோமேட்டிக் டைப் மிஷின்ஸ் கூட நம்மள்ட்ட இருக்கு சார், ஊதுபத்தி பண்றதுக்கானது. இப்போ பாத்தீங்கன்னா அகர்பத்தி பிளஸ் கப் சாம்பிரான் ரெடி பண்ணி நீங்க ட்ரை பண்ற ட்ரையர் கூட நம்மள்ட்ட இருக்கு சார். நீங்க காய வைக்கிறதுக்கான ட்ரையர் முத கூட நம்மள்ட்ட பண்ணி கொடுக்குறோம் சார். இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம் சார். நம்ம கம்பெனில ஒரு 25-30 மிஷினுக்கு மேல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மிஷின்ஸ் வந்து நம்ம கம்பெனில ப்ரொடக்ஷன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். பட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் டேம்பர் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி ப்ராடக்ட் கூட நம்ம ஓனாக வந்து பண்ணுறோம் சார். கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க கேட்குற சைஸு ப்ளஸ் என்ன குவாலிட்டி ப்ளஸ் இந்த மாதிரி 1 ரூபா 2 rupees 5 rupees இந்த மாதிரி அவங்க வந்து பேக்கெட்டில் ரெடிமேட்டாக வேணும் எனக்கு அப்படி சேல் பண்ணுற மாதிரி கேட்டால் கூட நம்ம ப்ராடக்ட்டை கூட பண்ணி கொடுக்குறோம் சார். இதே மாதிரி கப்ஸ் ஆரம்பிச்சானே அதே மாதிரி தான் சார். தன்ராம்ன்ற கம்பெனியில் வந்து நம்ம வந்து ப்ராடக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் சார். அகர்பத்தியுமே அதே மாதிரி அதே தான் சார். 10 ரூபா ப்ளஸ் 50 ரூபா. இது நீங்க யாரும் கேட்டாலும் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி கொடுத்துருவீங்களா? கடைகளுக்கு சப்ளை பண்றீங்களா நீங்க? பண்றோம் சார். ப்ராடக்ட் நம்மளே பண்றோம் சார். ஓகே. சப்ளை நம்மளே பண்றோம் சார் கஸ்டமருக்கு. ஓகே சார். அப்படி நம்ம சொல்லிட்டே போலாம் சார். நம்ம கம்பெனில ஒரு 25-30 மிஷினுக்கு மேல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மிஷின்ஸ் வந்து நம்ம கம்பெனில ப்ரொடக்ஷன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம் சார். கீழே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க, மிச்ச டீட்டெயில் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஓகே.